Taste the Daily. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே மின் இணைப்பு வழங்காமல் அதிகாரிகள் அலைக்கழித்து வருவதாக பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டியுள்ளார். வனமதேவி கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் வீட்டின் மின் இணைப்பு பெற சென்றால் பட்டா வாங்கி வாருங்கள், மின் இணைப்பு தருகிறோம் என மின்வாரியத்துறை அதிகாரிகளும், பட்டா கேட்டு சென்றால் மாவட்ட நிர்வாகம், வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட அதிகாரிகள் வேண்டுமென்றே அலைக்கழித்து வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் முதல்வர் சிறப்பு புகார் எண்ணிற்கு தகவல் தெரிவித்தால் நீங்கள் கோர்ட்டுக்கு செல்லுங்கள் என்று கூறுவதாக அவர் தனது குமுறலை வெளிப்படுத்தியுள்ளார். எவ்வளவோ எளிய நடைமுறைகள் இருந்தும் ஸ்டாலின் ஆட்சியில் மின் இணைப்பு, பட்டா வாங்க முடியாமல் ஏழை எளிய மக்களை அலைக்கழிப்பது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இல்ல, இப்ப ஒரு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். விஏஓ ரொம்ப அழகாய்க்கு அடிக்கிறாரு. எங்களை சுத்திலும் காடா இருக்கு, பாம்பு, அது விஷப்பூச்சிகள்லாம் நிறைய வருது. எங்களுக்கு நாங்க கலெக்டர் வரைக்கும் மனு கொடுத்துட்டோம், எந்த நடவடிக்கையும் இல்லை. 1100க்கு முதல்வருக்கும் போட்டோம், எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க கோர்ட்டுக்கு போங்கிறாங்க. கோர்ட்டுக்கு போற அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு வசதி கிடையாது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே விழுப்பந்துறை பேருந்து நிறுத்தம் பகுதியில் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். விழுப்பந்துறை கிராமத்திற்கு நெடுஞ்சாலையிலிருந்து இணைப்பு சாலை இல்லாமல் இருந்து வருகிறது. இதனால் ஆபத்து நிறைந்த நெடுஞ்சாலையை கடந்து அக்கிராம பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் சென்று வருகின்றனர். எனவே தங்கள் கிராமத்திற்கு செல்ல நெடுஞ்சாலையிலிருந்து இணைப்பு சாலை அமைத்து தர வேண்டும் என அக்கிராம மக்கள் திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் விழுப்பந்துறை பேருந்து நிறுத்தம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் கங்கவள்ளி சட்டமன்ற தொகுதிகளில் அதிக அளவில் சந்து கடைகள் இருப்பதாக அதிமுக சார்பில் டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் அதிமுகவினர் ஆத்தூர் மற்றும் கங்கவள்ளி சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள சந்து கடைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துணை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கரன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.